ஆதி, நீ பார்வதி ஞாபகமாவே இருக்க. இந்த கண்டிஷன்ல நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நீ இறங்கு, நான் டிரைவ் பண்றேன். இந்நேரத்துக்கு உயிர் போயிருக்கும். உட்காரு. ஆதி, போன்ல அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ மீட்டிங் பத்தி யோசி. மாமா, பார்வதி, உன் அப்பா இருந்ததால உன்கிட்ட சரியா பேச முடியாம போயிடுச்சு. மனசெல்லாம் உன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு உங்க நிலைமை தான் மாமா. உங்க நினைப்பாவே தான் இருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் உன் பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கணும். உன்னை பிரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அம்மா அவசர வேலையா என்னை மும்பைக்கு போக சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? வருத்தப்படாதீங்க மாமா. போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. மாமா, ஏர்போர்ட் போயிட்டீங்களா மாமா? இல்ல, கார்ல போயிட்டு இருக்கேன். கார் ஓட்டிக்கிட்டே போன் பேசாதீங்க மாமா. நீங்க ஏர்போர்ட் போயிட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. இல்ல, நான் டிரைவ் பண்ணல, ஷாம் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். சரி மாமா, அப்பா வந்துருவாரு. நான் போன் வச்சிடுறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. என்ன ஆச்சு ஆதி? அவங்க அப்பா வந்துருவாருன்னு போன்ல பேச பயப்படுறா. பார்வதி பயப்படுறதுல ஒரு நாயம் இருக்குல்ல ஆதி. மறுபடியும் யாரு கால் பண்ற? பார்வதிக்கா? என்ன இவ போனை கூட கவனிக்காம பாடிட்டு இருக்கா? ஏய், போன் அடிக்குது பாருடி. அது யாருக்கு போன் பண்ற? பார்வதிக்கா? பார்வதி தான் அவ அப்பாக்காக பேச பயப்படுறாள். அதான் அந்த நர்ஸுக்கு கால் பண்றான். ஏய், ஒன்னு போன் அட்டெண்ட் பண்ணு, இல்லனா கட் பண்ணு. என்னடி யோசிக்கிற? புது நம்பரா இருக்கு, அதான் பார்த்தேன். ஹலோ, யாரு? நான் ஆதி பேசுறேன். சார், நீங்களா? பாட்ட சர்ப்ரைஸ் சார். நீங்க போன் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஏய், போன்ல யார் தெரியுமா? யாரு? ஹேண்ட்ஸம் பாய் ஆதி சார். என்ன சார், நான் கொடுத்த போன் நம்பர் சரியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கால் பண்ணீங்களா? சொல்லுங்க சார், எதுக்கு கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார் ஹெல்ப் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க ஆர்டர் போடுங்க சார், நான் பண்றேன். நான் என்ன பண்ணணும்? பார்வதி டயர்டாக இருப்பா, அவளுக்கு குடிக்கிறதுக்கு டீ கொண்டு போய் கொடுக்குறீங்களா? ஹலோ, லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அவங்களுக்கு டீ கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஓகே சார், நான் டீ கொண்டு போய் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. அக்கா, கால்ல பிளேட் வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாவது வலி இருக்காக்கா? இப்போ வலி எதுவும் இல்ல கணேசா. எந்திரிச்சு நடக்கும் போதுதான் தெரியும். அதெல்லாம் ஒரு வழியும் இருக்காது பார்வதி. நம்ம டிரைவர் கபாலிக்கு கூட ஆக்சிடென்ட்ல கால்ல அடிபட்டு பிளேட்டு தான் வச்சிருக்கான். அவன் இப்போ வண்டி எல்லாம் நல்லா தான் ஓட்டுறான். சரி, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? நான் போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம்ப்பா, இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா சாப்பாடு டைம் ஆச்சு. இப்ப எப்படி டீ காஃபிலாம் வேணாம்னு சொல்ல போறேன்? பா, அக்கா அப்படிதான் சொல்லும். நீங்க போய் வாங்கிட்டு வாங்கப்பா. கணேசா, உனக்கு வேணும்னா நீ அப்பா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடு. பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்காத. பார்வதி, இந்தா. என்னக்கா மறந்த டீ கப்ல கொண்டு வந்திருக்கீங்க? இது மருந்தெல்லாம் இல்ல, டீ தான், குடி.
எனக்கு வேணாக்கா. கணேசா, உனக்கு வேணா வாங்கி கொடி. ஆஹா. இந்த டீ உனக்கு தான். நீ தான் டயர்டா இருப்ப, அதனால உனக்கு தான் டீ குடுக்க சொல்லி சார் சொன்னாரு. சார் சொன்னாரா? எந்த சார்? ஆதி சார் தான் சொன்னாரு. அவர் தான் மும்பை போயிட்டாரு. அவர் எப்ப சொன்னாரு? இப்பதான் எனக்கு கால் பண்ணி பார்வதி டயர்டா இருப்பாங்க, உடனே அவங்களுக்கு டீ குடுன்னு சொன்னாரு. வாங்க பார்வதி. மறுபடியும் ஆதி சார் எனக்கு கால் பண்ணி டீ போட்டு கொடுத்தாச்சான்னு கேட்க போறாரு. ஆதி சார் தான் கால் பண்றாரு. டீ வாங்கிக்க பார்வதி. ஹலோ சார். பார்வதிக்கு டீ கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். பார்வதி டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. நீங்க குடுக்க சொல்லி தான் சார் கொடுத்தேன். அவங்க டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மறுபடியுமா? மறுபடியும் கால் பண்றீங்களா? தேங்க்யூ. அது ரெடி ஆயிட்டியா? நீ ரெடியா? நான் ரெடி தான். உனக்காக தான் வெயிட்டிங். சரி, தீரராஜி கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? அது மீட்டிங் போற மத்த ஃபைல்ஸோட சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் அது எனக்கு ரொம்ப பசிக்குது. மீட்டிங் போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலாம். மீட்டிங் ஆரம்பிச்சா எப்போ முடியும்னு சொல்லவே முடியாது. அது வரைக்கும் என்னால சத்தியமா பசி தாங்க முடியாது. அது யாருக்கு ஃபோன் பண்ற? அம்மாக்கா? ஐயோ ஆதி சார், இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்றா தெரியலையே. சொல்லுங்க சார். பார்வதிக்கு லஞ்ச் கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், நான் பார்வதிக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கல. என்னங்க நீங்க? பேஷண்ட்டுக்கு டைம்க்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையான்னு கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் உங்களுக்கு கிடையாதா? இப்ப என்ன சார், பார்வதிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா, அவங்க சாப்பிட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க உடனே போய் பார்வதிக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து சாப்பிட வைங்க. ஓகே சார், உங்களுக்காக நான் பார்வதிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறேன். தேங்க்யூ. சாப்பிடலன்னு உன்கிட்ட சொன்னது நானு. இப்போ அது சாப்பிட போலாமா? பார்வதி சாப்பிட்டால இல்லையான்னு நர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லட்டும், அப்புறம் போலாம். இதெல்லாம் ரொம்ப ஓவராதி. அப்புறம் நான் அழுதுருவேன். பசி தாங்க மாட்டேன். மயக்கம் போட்டு இங்கே விழுந்துருவேன். அப்புறம் நீ தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் நான் அட்மிட் பண்ணோம். வா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடுற? வெரைட்டி ரைஸா மீல்ஸா? மாமா சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையேடா கணேசா. மாமாலாம் அப்பயோ சாப்பிட்டுட்டு இருப்பாருக்கா. உனக்கு என்ன வேணும்னு இப்பயே சொல்லு, அப்பதான் கேன்டீன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா லேட்டா சொன்னா கேன்டீன்ல எல்லாமே காலி ஆயிடும். நான் வெளியில ஹோட்டலுக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும். உனக்கு மாமாவை பத்தி தெரியாதுடா கணேசா. அவர் வேலையில இருந்தா சாப்பாட்டை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. அதான் ஷாம் சார் தான் கூட இருக்காருலக்கா, மாமா அவர் பார்த்துப்பாரு. நீ என்ன சாப்பிடுற? பார்வதி சாப்பிட்டியா? இன்னும் இல்லக்கா. சரி, என்ன சாப்பிடுற சொல்லு. எனக்கு இப்ப பசி இல்லக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது பார்வதி. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ கேக்குறத கேன்டீன்ல இல்லனா நான் வெளிய ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். சொல்லு பார்வதி, என்ன சாப்பிடுற? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அதெல்லாம் வேண்டாம்க்கா. தயிர் சாதமே போதும். என்னது தயிர் சாதமா? ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல கிடக்குற, யாரா தயிர் சாதம் வாங்கி கொடுப்பாங்களா? அப்புறம் சார் எடுத்துட்டுவாரு பார்வதி. சாரா? எந்த சாரு? ஆதி சார் தான்.
ஆதி சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பார்வதி சாப்பிட்டாச்சான்னு கேட்டாரு. பார்வதிக்கு என்ன வேணும்னு கேட்டு கேக்குறத வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்க சொல்லிருக்காரு. அதனால உனக்கு என்ன வேணுங்கிறத கூச்சப்படாம கேளு பார்வதி. எனக்கு தயிர் சாதம் போதும்க்கா. டேய் தம்பி, உனக்கு என்னடா வேணும்? எனக்கும் தயிர் சாதமே போதும்க்கா. ஐயோ, சரியான தயிர் சாதம். 2 பேருக்கும் தயிர் சாதம்னா வேற எதுவும் வேணாமா? வேற எதுவும் வேணாம்க்கா. சரி, நான் போய் வாங்கிட்டு தரேன். ஆமா பார்வதி, ஆதி சார் உன் மேல இவ்ளோ கேர் எடுத்துக்கிறாரு. நீ அவருக்கு என்ன வேணும்? நான் அவருக்கு இல்ல, அவர் வீட்ல சமையல்காரை. வீட்ல சமையல் வேலை செய்யற உன் மேல ஆதி சாருக்கு இவ்ளோ அக்கறையா? ஆச்சரியமா இருக்கு பார்வதி. உண்மையிலேயே ஆதி சார் கிரேட் தான். அவங்க வீட்ல சமையல் வேலை செய்யற உன்கிட்டயே இவ்ளோ அக்கறையா அன்பா நடந்துக்கிறாரு. அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட எப்படி நடந்து பாரு. கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க மாட்டாரு. அந்த பொண்ணு கொடுத்து வச்சவதான். அந்த கொடுத்து வச்ச பொண்ணு நான் தானு என்னால வெளியில சொல்ல முடியலடா கணேசா. நீ அவருக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ பொண்டாட்டின்னு தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மனசுல நினைச்சத வெளியில தைரியமா சொல்ல முடியல. நான் அவர் பொண்டாட்டின்னு தைரியமா வெளியில சொல்ற காலம் எப்ப வரும்னு தெரியல. கவலைப்படாதக்கா, அந்த காலம் சீக்கிரமாவே வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆதி சார் மேடமோட போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்துருவாரு. நான் போய் கூட்டு வந்துடுறேன். Okay, sir. ஓகே, தேங்க்யூ. ஆமா, இன்னைக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமா, யாருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? மீட்டிங் வந்தவங்களுக்கா? இல்ல, இது வேற. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. உனக்காக தான் வெயிட்டிங். நீ அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை யாரா அதெல்லாம் சொல்ல சொன்னது? என்ன வேற என்ன சொல்ற? ஃப்ளைட்ல வந்த 2 மணி நேரம் ஜர்னி டைம் மட்டும் தான் நீ போன்ல பேசல. மத்தபடி அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி பார்வதி பத்தி தான் அப்பப்போ விசாரிச்சிட்டு இருந்த. இத உள்ள சொல்ல முடியுமா? நீ உள்ள போ. அக்கா, அக்கா, என்னடா கணேசா? அக்கா, நீ சீக்கிரமே குணமாகணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல உன் பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. என்னடா சொல்ற கணேசா? என் பேர்ல அன்னதானம் ஏற்பாடு பண்ணி யார் பண்ணிருப்பா? தெரியலையேக்கா, வெளியே போர்டுல உன் பேரு தான் எழுதி போட்டிருக்கு. அத படிச்சு பார்த்ததாக்கா வரேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மருத்துவமனையில் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அன்னதானம் வழங்குபவர் பார்வதி. கேட்டியாக்கா? அனௌன்ஸ்மெண்ட்ல கூட உன் பேரு தான் சொல்றாங்க. நாம் தினமும் அன்னதானம் செய்து ஆதரவற்றவர்களை ஆதரிப்போம். கார் விபத்தில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நமது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பார்வதி அவர்கள் விரைவில் பூரண குணமாகி வீடு திரும்ப நாம் அனைவரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம். என்ன பத்தி தான் சொல்றாங்க. எனக்காக தான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சவங்க யாரு? என்ன பார்வதி, மைக்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட்ட கேட்டு கிளம்பிட்டியா? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல்ல அன்னதானமா? இது என்ன புதுசா இருக்கு?
எங்க ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் மூலமா தினம் அன்னதானம் நடக்கும். இங்க வர பேஷண்ட் ட்ரஸ்ட்ல குறிப்பிட்ட பணம் கட்டினா அவங்களுக்காக அவங்க பேர்ல அன்னதானம் நடக்கும். அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. நீ சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி உன் பேர்ல பணம் கட்டி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? ஆதி சாரு. எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிற தெரிஞ்சு ஆதி சாரு மும்பைல இருந்தே எங்க ட்ரஸ்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆதி சார் மேல இப்படி கேர் எடுக்கிறத பார்த்து எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை? ஆதி சாருக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உறவு? ஆதி சாரு உன்னை சின்சியரா லவ் பண்றாரு. அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல பார்வதி, சிம்டம்ஸ்லாம் எனக்கு அப்படிதான் காட்டுது. ஆதி சார் என்ன லவ் பண்றாரு. நான் அவர் வீட்ல சமையல் வேலை செய்யறவன். அதனால என்ன பார்வதி, ஸ்டேட்டஸ பார்த்து ஒண்ணு சேர்ந்தா அது கல்யாணம். ஆனா இது லவ். இந்த லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரி எதுவும் கிடையாது. ஆதி சாரு உன் மேல பயங்கர லவ்வா இருக்காரு. அவருடைய லவ்வ உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது நினைச்சு பண்ணா அவர் லவ்வ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுக்கா. டேய், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு. பார்வதி, உனக்காக ஆதி சாரு எங்க அனுஸ்தியா டாக்டரை எப்படி பரட்டி எடுத்தாரு தெரியுமா? அவ்வளோ ஏன் எங்க டாக்டரை சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாரு. ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு எத்தனை தடவை போன் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சாரு தெரியுமா? அவர் மனசுல உன் மேல லவ் இல்லாமையா இதெல்லாம் சொல்லுவாரு? நீ வேணா பாரு. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறதுக்குள்ள ஆதி சாரு அவர் லவ் விட்டு சொல்லதான் போறாரு. உண்மை என்னன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. அவங்க உண்மையை தானே சொல்லிட்டு போறாங்க. கரெக்ட் தாக்கா. மாமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். அதனால தான் ஒத்துக்கிட்ட பட்ஜெட்ல பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வேணும்னா கேக்குறேன். நீங்க முடியாதுன்னு சொல்லாம ஓகே சொல்லுங்க சார். ஓகே. அது என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிட்டான். அவன் நினைப்பு இங்க இல்ல போல இருக்கே.